நிகழ்கிறது. அவர் எழுதி கொடுக்கப்பட்ட அல்லது தயாரித்து தரப்பட்ட அல்லது தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுநர் அறிக்கையை வாசிக்காமல் தானாக ஏதாவது வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அதன் மூலமாக ஏதாவது இங்கே நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் மட்டும் அவரிடத்தில் தொடர்ந்து அவர் வேறாக பேசிக் கொண்டிருந்த காரணத்தாலே அறிக்கையில் நீங்கள் சட்டமன்றத்திலே ஆளுநர் அறிக்கையை படியுங்கள் என்கின்ற வேண்டுகோளை தயவு செய்து எளிமையாக தாழ்ந்து போய் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு சபாநாயகர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார். சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகர் தான், சட்டப்பேரவைத் தலைவர். ஆனாலும் அவர் அப்படி கேட்டு நீங்கள் எழுதி கொடுத்த உரையை வெளியேறி சென்ற பிறகு தன்னுடைய ஆளுநர் மாளிகையிலே இருந்து கொண்டு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றார். அவருடைய பார்த்துக் கொண்டுதான் இருந்தீர்கள். எந்த மைக் ஆஃப் செய்யப்பட்டது? அவர் பேசுகிற பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் எழுந்து நீங்கள் எழுதி கொடுத்திருக்கின்ற அந்த வாசிப்பை வாசியுங்கள். சட்டப்பேரவைத் தலைவருக்கு உண்டு. ஏனால் சபையை நடத்துகின்றவர் அவர், சபையினுடைய விருந்தினர். இன்றைக்கு வந்து இந்த நிலையை தமிழக சட்டமன்றத்தினுடைய அந்த உரையை வாசித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப கேட்க வேறு கேள்வி சொல்லிவிட்டு தமிழ் மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கிறார். அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. ஆனால் அங்கிருந்து மற்றொரு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை, பொய்யான குற்றச்சாட்டுக்களை, இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கூட சொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் கொண்டு இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் பொய்யாக இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிகளை பற்றி குறிப்பிடுகின்ற போது நம்முடைய the tune of over 12 lakh crores is far from the truth. நாங்கள் 12 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம், அது far from truth என்கின்றார். இந்திய ஒன்றியம் தன்னுடைய கணக்கிலே 11.9 பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு சொல்லுகிறார். எந்த கணக்கை பார்த்துக் கொண்டு சொல்லுகிறார்? இவர் தூங்கிக் கொண்டு சொல்லுகிறாரா, விழித்துக் கொண்டு சொல்லுகிறாரா தெரியாது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்திய வளர்ச்சியிலே பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வெளிநாடுகள் இங்கே வந்திருக்கின்றன. பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு உண்டாகி இருக்கின்றன. அதனால்தான் இந்த பொருளாதார வளர்ச்சியை அடைவது என்பது சாத்தியமே கிடையாது. அதுக்கு அடிப்படை காரணம் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு. எனவே இந்த வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி இவற்றை சரியானதாக உங்களுக்கு 11.9% பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அதை இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் பொய்யாக வந்து சட்டமன்றத்திலே சொல்லுவதற்கு பதிலாக ஆளுநர் மாளிகையில் இருந்து இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். அது அவருக்கு தான் தெரியும். எப்படி தமிழ்நாடு வந்தது என்று நீங்கள் தான் போய் கேட்க வேண்டும். 11.9% இங்கே தொழிற்சாலைகள் வரவில்லை, வேலை வாய்ப்பு பெருகவில்லை என்று சொன்னால் எப்படி 11
ஆளுநர் வெளியே போன 10 நிமிஷத்துல 3 பக்கத்துக்கு அறிக்கை வருது. ஆமா, அப்ப அது முன் தயாரிக்கப்பட்டதா? முன்னாலேயே தயாரிக்கப்பட்டுத்தான் ஏன்னா ஆளுநர் இங்க இருந்து வெளியேறுகிறார். வெளியேறிய உடனேயே அந்த அறிக்கை ஆளுநர் மாளிகையில் இருந்து வச்சிருக்கலாம். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. தமிழ்நாட்டை குறை சொல்ல வேண்டும். எனது தேர்தல் ஆண்டு 2026 தேர்தல் ஆண்டு. இதில் ஆட்சியை பற்றி ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். 11.9% பொருளாதார வளர்ச்சி அது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் திட்டமிடப்பட்ட ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா இல்ல. அங்கதான் வாசிக்கிறார். எப்படின்னா இந்த இந்த நடைமுறை இன்றைக்கு இருக்கிறது. ஆளுநர் எழுதி கொடுத்த உரையை வாசிப்பது இல்லை என்று சொல்லிவிட்டால் அப்புறம் எதற்கு ஆளுநர் உரையோடு துவங்க வேண்டும்? அதற்கு தான் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கோமே தவிர நாங்களாக நீக்கப் போகிறோம் என்று சொல்லவில்லை. அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதன்படி நீக்குவோம் என்றுதான் சொல்லியிருக்கின்றோம். அது சொல்லுவதிலே தவறில்லை. தமிழ்நாடு அரசு மரபுபடிதான் சட்டப்பேரவையில் செயல்பட்டிருக்குன்னு சபாநாயகர் பேசியிருக்காரு. துண்டிக்கப்பட்டிருக்கு. அவருடைய மைக்கும் ஆஃப் செய்யப்பட்டதா ஆளுநரும் கூறுறாரு. இது சரியான நடைமுறையா? அது மரபுதானா? உங்க இதுக்கு எதுக்காக மைக் வரவில்லை என்பது டெக்னிக்கல் கோளாறா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஒவ்வொன்றுக்கா வர்றேனுங்க. அடுத்து 2வதா சொல்றாங்க தமிழ்நாட்டில் போக்சோ கேஸ் அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எல்லாம் தைரியங்களை வரவழைத்து, பெண்களுக்கு தைரியங்களை வரவழைத்து, எந்த குற்றம் உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டாலும் அந்த குற்றத்துக்கு உடனடியாக பரிகாரம் தேட நீதிமன்றங்கள் காவல் நிலையங்களை நாடுங்கள். அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் உடனடியாக போய் புகார் கொடு என்று கடந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் கேட்க நாதி இல்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் மக்கள் தைரியமாக வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பெண்களும் குழந்தைகளும் தைரியமாக இன்றைக்கு புகார்கள் தருகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய தைரியம்தான் இதற்கு அடிப்படை. உற்பத்தியே கிடையாது. எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த மாநிலங்கள்லேருந்து அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க, எத்தனை கோடி லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு அனுமதிக்கிறாங்கிறது தெரியும். ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? ஒன்றிய அரசு எப்படி போதைப் பொருள் முதல் இன்றைக்கு பயங்கரமான காவல் போட்டு அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதனாலேதான் இன்றைக்கு அதிகமான பொருட்களை, போதைப் பொருட்களை 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த நார்காட்டிக்ஸுக்காக வேண்டிய போதைப்பொருள் தடுப்புக்காக உள்ள அதிகாரிகளையும் அழைத்து ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறார். எத்தனை இடங்களிலே பறிமுதல் செய்திருக்கிறீர்கள், எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. ஆனா இங்க எந்த போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது. ஆனால் இது வழியாக வெளியே சென்றுவிடக் கூடாது. இது இங்கே எந்த போதைப்பொருளும் மாணவர்களும் இளைஞர்களும் சீரழிந்து விடக்கூடாது என்பதை நான் எடுத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல கல்வியை பத்தி சொல்லியிருக்காங்க. அது ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆளுநர் சொல்லியிருக்கார். ரொம்ப சுமார் பல்கலைக்கழகங்களிலே 18 தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலே தான் இருக்கின்றன. கல்வியிலே தாழ்ந்திருந்தால், தரம் தாழ்ந்திருந்தால் 18 பல்கலைக்கழகங்கள் 38 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில்
உயர்ந்த பல்கலைக்கழகங்களாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. உயர்கல்வி படிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அப்ப எப்படி இங்க கல்வி தரம் தாழ்ந்து இருக்கும்? இன்றைக்கு அதிகமாக மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனா யூபிஎஸ்சியில இன்றைக்கு அதிகமானவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அதற்காக சிறப்பு பயிற்சி கொடுத்து இன்றைக்கு IAS IPS ஆக வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி. எனவே தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பன்மடங்கு உயர்ந்த கல்விதான் அடுத்து பஞ்சாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து தேர்தலாம் நடக்கலைன்னு சொல்லி கடந்த ஆட்சியினுடைய இறுதியில ஒரு 20-22 மாநிலங்களுக்கு பார்ட்டா நடக்கிறது எங்கேயுமே வழக்கம் கிடையாது. எனவே இப்பொழுது எல்லாமே செப்டம்பர் மாதம் முடிகிற பொழுது, அதாவது ஆட்சிக்கு வந்த உடனேயே அனைத்து அர்பன் இருக்கக்கூடிய பல 7-8 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலை நடத்திய அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. நாங்கள் ஏன் பஞ்சாயத்து தேர்தலுக்கென்று பயப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரே நேரத்திலே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தேர்தல் இன்றைக்கு வருகிற செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் அது அவர்களுடைய காலம் முடிகிற பொழுது அந்த தேர்தல் நடைபெறும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் வேற யாராச்சும் எதுவும் கேட்கிறோமா? எதிர்கட்சி தலைவர் ஆளுநர் உரையை மாநிலத்துக்கு வர வேண்டிய முதலீடு 4வது இடத்துல இருந்தது, ரேங்கிங் எனக்கு MSMEல 6வது இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஆளுநர் சொன்னதை சார், MSMEல அன்னைக்கும் 3வது தமிழ்நாடு. அப்புறம் எங்க நாங்க பின்தங்கி இருக்கிறோம்? அதனால பின்தங்கிட்டாங்க தமிழ்நாடுன்னு சொல்றது தவறு. அவங்க ஆட்சியில 2வது இடத்துல இருந்தாங்களா? அப்ப நாங்க 3க்கு வந்திருக்கோமா? அப்பதான் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தான் கூட இருக்காங்க. ஆனா அங்க எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் நாங்க விமர்சிக்க விரும்பவில்லை, அது மற்றொரு அரசு. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல இருக்கமே தவிர நாங்கள் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து கோயிலை பத்தி பேசியிருக்காங்க. கோயிலுக்கு அறங்காவலர்கள்லாம் நியமிக்கவில்லை, கோயில்லாம் சும்மா கிடக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 31,000 வருகின்றன. அவற்றில் 17,873க்கு எந்த விதமான அப்ளிகேஷனுமே வரல. சின்ன சின்ன கோயில்கள் எதுக்குமே வரல. அடுத்த நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கின்றன. எனவே 3,290 கோயில்களுக்கு மட்டுமே ஈஓக்கள் இருக்கிறார்கள். மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் அன்றைக்கு டிரஸ்டிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிரஸ்டிகள் இன்றைக்கு செயலாற்றுகிறார்கள் என்பதையும் சார், தற்கொலைக்கு என்ன பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அரசாங்கம் அதுக்கு பொறுப்பல்ல என்ன. ஆனா அவங்களுக்கு தேவையான உதவி அரசு தற்கொலை 20,000 என்கின்ற எண்ணிக்கையை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த எண்ணிக்கையை சரிபார்த்து சொல்லுவோம். சார், ஸ்ரீரங்கம் கோவிலுக்கே அறங்காவலர் என்ன நியமிக்கப்படல, ஆட்சி இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கனால சூப்பர் முதல்வர்னு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்னு சொல்றாரு. இது ரெண்டுத்துக்கும் அதாவது ஸ்ரீரங்கம் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று கோர்ட்டு கேஸில் இருக்கணும், அல்லது அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கணும். அது என்ன என்பதை நான் அறநிலையத்துறையிலிருந்து சொல்கிறேன்.
எனவே எல்லாவற்றிலும் வல்லமை படைத்தவராக எங்களுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அவரை நாங்கள் சூப்பர் முதலமைச்சர் என்று சொல்லுவதிலே தவறே கிடையாது. தமிழகத்தை இன்றைக்கு வளர்ச்சி பாதையிலே இந்த 5 ஆண்டு காலத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழகம் இந்த 5 ஆண்டு காலத்திலே முன்னேறி இருக்கிறது. எந்த தொழில் வந்திருக்கின்றோம். அதைப்போல தொழில் உற்பத்தியிலே பல மடங்கு உற்பத்தியை அதிகரித்திருக்கின்றோம். வெளிநாட்டு முதலீடுகளை ஈட்டிருக்கின்றோம். 11.61% உரிமை தொகையை இன்றைக்கு முழுமையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். டெல்லியில தேர்தலுக்கு அறிவிச்சிட்டு குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் தயங்குறாங்க. ஆனா முழுமையாக கொடுத்து கொண்டு உயர்த்தி கொடுத்திருக்கிற மாநிலம் 1,14,000 கட்டணமில்லாத விடியல் பேருந்தை தந்திருப்பது தமிழ்நாடுதான். பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்காக புதுமை பெண், ஆண்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் இன்றைக்கு அகில உலகமே அதோடு இல்லாமல் வயதானவர்களுக்கு வீடு தேடி அவர்கள் வீட்டிலே கொண்டு போய் ரேஷன் பொருட்களை தருகிற தாயுமானவர் திட்டம், இப்படி எல்லா திட்டங்களையும் தந்திருக்கின்ற ஒரு முதலமைச்சரை சூப்பர் முதலமைச்சர் என்று அழைக்காமல் வேறு எப்படி அழைக்கிறது? இறுதியில் தேசிய கீதம், அதுதான் தமிழ்நாட்டின் பழக்கம். நம்முடைய நிகழ்ச்சியில் சட்டமன்ற நிகழ்ச்சியினுடைய பழக்கம். அந்த மரபுப்படிதான் நாங்கள் நடந்திருக்கிறோம். மரபை மீறவில்லை. மரபை மீறினால்தான் தவறு. முதல் கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரை, ஆண்டின் முதல் கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரை அப்படிங்கிற நடைமுறையை கைவிடுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா முதலமைச்சர் இன்னைக்கு? அதாவது அது அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஆண்டின் முதல் அறிக்கையில் இணைந்து அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை அமெண்ட்மெண்டை கொண்டு வருவோம். ஆளுநரோட தேநீர் விருந்து திமுக பங்கேற்கிறார். அதை பற்றி முதலமைச்சர் முடிவு செய்வார்.